நீ ஒவ்வொரு முறையும் தப்பானவங்கள தண்டிக்கிறேன்னு அவளுக்கு தெரியாது. நீ சுடும்போதெல்லாம் ஒரு குடும்பத்தை அழிக்கிறதா தான் அவன் நினைக்கிறான். உன் மேல வச்ச பாசத்துல பாவத்தை கலவருக்கு அவன் தலைமுடிய தியாகம் பண்றான். இந்த பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்லைன்னா அவன் தலைவே தியாகம் பண்ணிடுவான். ஏமா ஏன் நான் கொலகாரம் இல்ல, இது என்னோட தொழில். நடனா நடக்கணும், சுடுறானா சுடணும். கசாப்பு கிடக்கிற மாதிரி அவன் சோத்துக்கா ஆட்ட விட்டுறான், நான் கடமைக்கா கெட்டவங்க சுடுற. போதுமா? நான் ஒவ்வொரு தடவையும் சுடுறதுக்கு முன்னாடி நீ மொட்டடிச்சு நிப்ப நினைச்சா கை நடுங்குது. என் கூலி தவறுச்சுன்னா எதிரிங்களோட கூலி தவறாது. அது என்ன சாட்சி? இதுதான் கடைசி தடையா இருக்கு நீ மொட்டை அடிக்கிறது. வேண்டாம் பாண்டி, இந்த வேலை வேண்டாம், விட்டு பாண்டி. மார்க்கெட்டுக்கு போய் ₹1 தக்காளி விலை குறைச்சு கேட்டாலும் ஏலே பாண்டியோட அம்மாடா பார்த்து கொடுக்குறா இல்லைன்னா சுட்டு கொடுவான்னு என்ன கேள்வி பண்றாங்கடா. இந்த வேலை வேண்டாம்டா பாண்டி. இந்த வேலை வேண்டாம் தூக்கி போட்டு நான் வந்துடலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல சந்தியதான் சுத்தியாச்சு. உடம்ப வளைச்சு கூலிக்காரனா எவன்கிட்டையும் கை கட்டி நிற்க முடியாது. தப்பா சொல்றேன்னு நினைக்காத. ஏன் நிலைமைக்கு நீயும் அப்பான்னு காரணம். சொத்துன்னு எதுவும் இல்லாம அன்னன்னைக்கு கூலி அன்னன்னைக்கு சோறாகி போகுது. நீயும் எனக்காக பணம் சேர்த்து வைக்கிற, நானும் எனக்காக பணம் சேர்த்து வைக்க முடியாது. இவளுக்கு வேற கல்யாணம், உனக்கு மருந்து ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு. நான் என்ன பண்ண சொல்லு? அம்மா ஏதோ சொல்லுவதுப்பா, நீங்க தெரியுது அவ ஏதோ கதை. உங்க அப்பா மனச போன பொக்கிஷமே உனக்கு கிடைக்கும்டா.